Taste the Daily. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு வழக்கை டெல்லி காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் வழக்கு தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியீட்டு பிரிவு ஆசிரியர் அன்வரிடம் டெல்லி காவல்துறையினர் வழக்கை விசாரித்து வந்த நிலையில் என்ஐஏ விசாரணை நடத்த உள்ளது. 12 பேரை பலி கொண்ட கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு தேசிய புலனாய்வு முகமையிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தை விசாரிக்க உள்ளது என்ஐஏ. டெல்லி காவல்துறையினர் வழக்கை விசாரித்து வந்த நிலையில் என்ஐஏ விசாரணையை நடத்த உள்ளது. 12 பேரை பலி கொண்ட கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு தேசிய புலனாய்வு முகமையிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தை விசாரிக்க உள்ளது என்ஐஏ. பன்னிரண்டு பேரை பலி கொண்ட கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக வழக்கு தேசிய புலனாய்வு முகமையிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தை விசாரிக்க உள்ளது என்ஐஏ. டெல்லி காவல்துறையினர் வழக்கை விசாரித்து வந்த நிலையில் என்ஐஏ விசாரணையை நடத்த உள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு வழக்கை டெல்லி காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் வழக்கு தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியீட்டு பிரிவு ஆசிரியர் அன்வரிடம் கேட்கலாம். வணக்கம் அன்வர், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு வழக்கை டெல்லி காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் தற்போது அந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தலைநகர் டெல்லியில் முக்கிய அடையாளமாக செங்கோட்டை விளங்கி வருகிறது. இங்கு மெட்ரோ ரயில் நிலையம் முதலாவது நுழைவாயில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று நேற்று இரவு பயங்கர சத்தத்துடன் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் அருகே இருந்த சில வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்து தீக்கிரையாகி உருக்குலைந்தன. இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள், வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் அங்கு விரைந்து சென்று நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே கார் வெடித்து சிதறிய இடத்தில் இருந்த சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் 12 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் விபத்தா அல்லது சதி செயலா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகின்றது. அதோடு என்ஐஏ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு நடத்தி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் டெல்லியில் உச்சகட்ட பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் டெல்லியில் இந்த பயங்கர சம்பவம் நடந்திருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
இந்த இந்த சூழலில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ், அதாவது உபா சட்டத்தின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதோடு பிஎன்எஸ் வெடிப்பொருட்கள் சட்டப்பிரிவுகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கார் வெடிக்கும் போது காரில் ஓட்டுநர் மட்டுமே இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காரில் கிடைத்த சிதைந்த உடல் பாகங்களில் இருந்து ஓட்டுநரின் டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் குண்டு வெடித்த காரின் ஓட்டுநர் அடையாளம் தெரிய வந்திருக்கிறது. காரை ஓட்டி சென்றவர் ஓல்டு டெல்லி ரயில் நிலையத்தில் உறவினரை இறக்கிவிட்டு திரும்பிய போதுதான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதாகவும், I-20 வாகனம் பாதர்பூர் எல்லை வழியாக டெல்லிக்குள் நுழைந்துள்ளது எனவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குண்டூரி அந்த கார் வெடிப்பு விபத்தில் அரை மணி நேரத்திற்கு முன்னதாக, அதாவது 6:22 மணிக்கு சுங்கச்சாவடியை கார் கடந்து சென்ற சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருந்தது. சுமார் 3 மணி நேரம் செங்கோட்டை அருகே வாகனம் நிறுத்தும் இடத்தில் நின்றிருந்த கார் சரியாக மாலை 6:48 மணிக்கு மெதுவாக இயக்கப்பட்டு சிக்னல் அருகே வந்த பிறகு வெடித்திருக்கிறது. இந்த காரை ஓட்டி வந்தவர் மருத்துவர் முகமது உமர் என்பவர் என தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹரியானாவில் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டு கைதான மருத்துவர் ஷக்கீர் முகமது உமரின் கூட்டாளி என கூறப்படுகிறது. இதையடுத்து ஓட்டுநர் காஷ்மீரை சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்படும் நிலையில் அவரின் குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரி சேருக்கு முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவலும் கிடைத்திருக்கிறது. மற்றொரு புறம் முகமது உமரின் தாய், அவரது ஆகியோர் சகோதரியின் காஷ்மீரில் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியில் செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு வழக்கை டெல்லி காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் வழக்கு தற்போது தேசிய புலனாய்வு முகமைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய புலனாய்வு முகமையிடம் இதற்கான கோப்புகளை டெல்லி காவல்துறை வழங்கியிருக்கிறது. இதையடுத்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தனது விசாரணையை துவங்கியிருக்கின்றனர். இவர்கள் இன்று மாலை முதற்கட்ட விசாரணை குறித்த தகவலை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருண், தகவலுக்கு நன்றி அன்வர்.